150 ஆண்டுகால பாரம்பரியமிக்க வானிலை ஆய்வு மையத்தினுடைய தென்மண்டல தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த தருணம்? மிகவும் மகிழ்ச்சியா தான் இருக்குமா. நான் இந்த துறையில வேலை பார்க்கும் பல 100 பெண்களின் பிரதிநிதியா என்ன பாக்குறேன். பொதுவாகவே வந்துட்டு இன்ஜினியரிங் எம்பிபிஎஸ் அப்படின்னா வந்துட்டு மக்களுடைய ஒரு பார்வை அப்படின்னு இருக்கும். வானிலை சம்பந்தமா படிச்சிருக்கீங்க. எப்படி இந்த படிப்பதற்கான காரணம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? படிச்சது இயற்பியல், முதுகலை, இளநிலை மற்றும் முதுகலை இயற்பியல் படித்தேன். அந்த குவாலிஃபிகேஷனை வச்சுட்டு தான் அந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் முதல்ல எழுதி என்ட்ரி லெவலில் இந்த துறையில் சேர்ந்தேன். அப்புறம் நமக்கு நிறைய ட்ரைனிங் கொடுப்பாங்க, வானிலையியல் சம்மந்தப்பட்ட ட்ரைனிங்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து ஒரு கட்டத்தில் நான் வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதி சயின்டிஸ்ட் கிரேடுக்கு வந்து படிப்படியாக அடுத்த ப்ரமோஷன்ஸ் எல்லாம் வந்து இப்போ இந்த இடத்துல இருக்கேன்.